தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறீங்க. 2014 இதே மாதிரி தான் நடந்துச்சு. மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க 6% ஓட்டை வாங்கினாங்க. இப்போ எதுலேருந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அதே கட்சியிலே போய் சேர்ந்தாங்க. அதே மாதிரி 2019 புதுசாக ஒரு கட்சி வந்துச்சு, ஒரு 3% ஓட்டை வாங்கினாங்க. மறுபடியும் எதுலேருந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அதே கட்சிகளே போய் சேர்ந்தாங்க. அப்படி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் மாற்றம்னு வந்தவங்க எதுலேருந்து மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சோமோ அதே இடத்துல போய் சேர்ந்ததை நம்ம பார்த்தோம். அப்போது மாற்றம்னு வந்த கட்சிகளில் இன்றைக்கி கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். யாராலையுமே மறுக்க முடியாது. 1% ஓட்டு வாங்கினாங்க, 4% ஓட்டு வாங்கினாங்க. இப்போ 8% ஓட்டை வாங்கி தனித்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நிற்கிது. இப்போவும் 2026 எலெக்ஷன் வருது, மாற்றம் தேவைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் யார் இறங்குறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் இறங்குறாரு. விஜய் வரும்போது நாம் தமிழர் கட்சி ஆதரித்தது உண்மைதான். தனிப்பட்ட விஜய், தனிநபர் விஜயை இங்கே யாருமே விமர்சிக்கலை. ஆனால் எதிலிருந்து மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா திராவிடத்திலிருந்து, இந்த ஊழல் கட்சி திமுக அப்படிங்கிற கட்சியிலேருந்து மாற்றம் வரணும் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க. இப்போ விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் தமிழ் தேசிய இன மக்கள் நாம் தமிழர் கட்சி விஜயை எதிர்க்குது. அப்போது மாற்றம் வரக்கூடிய சமயத்தில் அந்த மாற்றத்தை திருப்பி விடுறதுக்கு விஜய் வர்றதா நாங்கள் பார்ப்போம். விஜய் அரசியலுக்கு வந்தோடனே என்னெல்லாம் மாறுது அப்படிங்கிறத அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். பொறுத்திருந்து அரசியலை கவனிப்போம், நம்மளும் அந்த அரசியலை பேசுவோம்.